ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்டு திமுகவிற்கு திரும்பிய நாஞ்சில் சம்பத். அதிர்ச்சியில் விஜய். வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சாலையில் விஜயமங்கலம் பகுதியில் உள்ள சரளையில் தவேகா பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்திருந்தார். இந்த கூட்டத்திற்காக சென்னையில் இருந்து தனி விமானத்தில் காலை 10 மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தார் விஜய். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் நேராக விஜயமங்கலம் பொதுக்கூட்ட மைதானத்திற்கு வந்தடைந்தார். அவருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விஜயின் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனத்தில் தொண்டர்கள் துரத்தி கொண்டு வந்தனர். இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசுகையில், பெரியார் பிறந்த மண்ணிற்கு விஜய் வருகை தந்துள்ளார். ரூபாய் 5000 கோடி வருமானத்தை உதறிவிட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வந்துள்ளார். வரலாறு படைக்க பெருந்திரளாக கூட்டம் கூடியுள்ளது. இதற்கு முன் புரட்சி தலைவரை பார்த்தேன். அவருக்கு தான் இது போன்ற கூட்டமும் ரசிகர்களும் கூடுவர். இன்றைக்கு புரட்சி தளபதி விஜயை காண்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். என்னதான் செங்கோட்டையன் விஜய்க்கு புகழ் பாடினாலும் அன்று ஈரோடு மாவட்டத்தில் தவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக பல சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. அங்குள்ள மக்கள் விஜய் வருவார் என்றதும் அவர்களுக்கு நிறைய கட்டுப்பாட்டுகள் விதிக்கப்பட்டதால் பொதுமக்களின் சாதாரண அன்றாட வாழ்க்கையை கூட அன்று அவர்களால் கடக்க முடியவில்லையாம். இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிவிட்டனர் என பலரும் கூறியுள்ளனர். அவர் வந்து எங்களுக்கு என்ன ஆக போகிறது? இவர் இப்படி இங்கு வந்து போவதால் எங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்று அங்குள்ள பொதுமக்கள் கதறியுள்ளனர். போதா குறையாக கரூர் மாநாட்டில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அங்கு பல போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. இதை பார்த்த விஜய் ரசிகர்கள் பலரும் அதிர்ந்துள்ளனர். அது மட்டுமின்றி அந்த போஸ்டரில் ஈரோடு வரைக்கும் வந்தீங்களே, கரூருக்கு போக மாட்டீங்களா? இங்க இருக்கிற கரூருக்கு போகல, ஆனா ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியா போவீங்களா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ உள்ளிட்ட கேள்விகளும் கண்டனங்களும் அடங்கிய போஸ்டர்கள் நகரின் பல இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளன. இதை பார்த்த விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள் உள்பட அனைவரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகின. அந்த போஸ்டரில் ஒட்டப்பட்டது சரிதான் என்றும், இவர் இங்கு ஈரோடு வர நேரம் இருக்கிறது, மலேசியா ஆடியோ லான்ச் போக நேரம் இருக்கிறது, ஏன் கரூர் மக்களை சந்திக்க மட்டும் நேரம் இல்லையா என்று தற்போது பலரும் புலம்பி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, தவேகாவில் தற்போது இணைந்த நாஞ்சில் சம்பத் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளார். அந்த பொதுக்கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் பேசியிருந்தனர். ஆனால் இந்த கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத்தை காணவில்லை. சரி, அவர் விஜய்க்கு முன்பு பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் புஷி ஆனந்த் பேசியதும் விஜய் வந்து பேசிவிட்டார். விஜய் கடைசியாக பேசுகையில், செங்கோட்டையன் அண்ணன் தவேகாவுக்கு வந்தது மகிழ்ச்சியான விஷயம், அவரை போன்று இன்னும் நிறைய பேர் வருவார்கள் என கூறியிருந்தார். அப்போதாவது நாஞ்சில் சம்பத் பெயரை விஜய் சொல்லி அவரை அறிமுகப்படுத்தியிருக்கலாம். அவரை பாராட்டி பேசவில்லை என்றாலும் அவருடைய பெயரையாவது விஜய் குறிப்பிட்டிருக்கலாம். தவேகாவில் கடைசியாக இணைந்த திராவிட பேச்சாளர் என்ற முறையிலாவது விஜய் இதை செய்திருக்கலாம். ஆனால் நாஞ்சில் சம்பத் பெயரை கூட விஜய் குறிப்பிடவில்லை. தவேகாவில் இணைந்தபோது நாஞ்சில் சம்பத், திமுகவில் சைக்கிள் கூட வாங்கி தர மாட்டார்கள், என்னை காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளால் அலுவலகத்தினர் வசைபாடினர், என்னை அறிவு திருவிழாவுக்கு அழைக்கவில்லை, திமுக மேடைகளில் என்னை அசிங்கப்படுத்தியுள்ளனர், இதையெல்லாம் சுபவியும் கருப்பழனியப்பனும் செய்திருந்தனர் என்றெல்லாம் பேசிய அவர், விஜய் எனது ரசிகர் என கூறியதை கேட்டதும் நான் பூரித்து போனேன், இதைவிட வேறு என்ன வேண்டும் என கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது மரியாதை இல்லாததால் தான்
திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து தாவேகாவில் இணைந்தார். ஆனால் அங்கு அவரது பெயரை கூட சொல்ல விஜய்க்கு மனம் வரவில்லை. இது சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகி உள்ளது. செங்கோட்டையன் இணைந்தபோது ட்விட்டரில் அவரை பற்றி பெருமையாக பேசி வீடியோ போட்டார் விஜய். அதுபோல் நாஞ்சில் சம்பத் இணைந்தபோது அப்படி எதையும் அவர் செய்யவில்லை. இதனால் நாஞ்சில் சம்பத்திற்கு தாவேகாவிலும் மரியாதை இல்லை என பலர் கூறி வருகிறார்கள். தாவேகாவில் நாஞ்சில் சம்பத் கொள்கை பரப்பு செயலாளராக இணைந்துள்ளார். அவருக்கு இந்த கூட்டத்திற்கு அழைப்பு கூட விடுக்கப்படவில்லையோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆனால் இதையெல்லாம் அறிந்து கொண்ட எதிர்க்கட்சிகள் பலரும் கட்சியில் பரப்புரை செயலாளராக நியமிக்கப்பட்டவர்தான் நாஞ்சில் சம்பத். இந்த கூட்டம் பரப்புரை கூட்டம்தானே. ஆனந்த், ஆதர்வ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ் எல்லோரும் பேசினாங்க. கொங்கு ஏரியாவில் இருந்து கட்சிக்கு வந்ததாலையும் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததாலையும் முக்கிய பங்கு வகித்ததால நம்ம செங்கோட்டையனும் வேனில் நின்று பேசினார். ஆனா சம்பத்தும் ஒரு முக்கிய ஆள்தானே, அதுவும் சிறந்த பேச்சாளர். ஆனா அவர் கட்சியில சேர்ந்த பிறகு நடக்கிற முதல் கூட்டத்துக்கே அவர் வரலைனா எப்படி, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே என்கிற அளவுக்கு அங்கே விவாதங்கள் அதிகமாக வந்தது. தாவேகாவுக்கு எதிரானவர்கள் இதை பிடித்து கொண்டு மரியாதை இல்லைன்னு தான் முன்பு இருந்த கட்சிகளில் இருந்து வெளியேறினார் நாஞ்சில் சம்பத். இப்பொழுது இங்கேயும் அப்படிதான் நடக்கிறது போல. அதனால்தான் நாஞ்சில் சம்பத் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என நிறைய நெட்டிசன்கள் பேசுகின்றனர். இதையெல்லாம் அறிந்த நாஞ்சில் சம்பத் இதற்கு பதில் கூறியிருக்கிறார். இது மாதிரி சின்ன விஷயங்களை கூட பெரிது பண்ணி விவாதிக்கணுமா? டிவியில் கூட விவாதிச்சாலும் விவாதிப்பாங்க போல. அப்படி வந்தா அதுக்கு பேரு விவாதம் இல்லை, விதண்டாவாதம். இதையே வேலையா செய்துட்டு இருக்காங்க சிலர். அவர்களுக்கு பொழுது போகாது போல. அந்த கூட்டத்துக்கு முந்தைய நாள் பனையூர்ல நடந்த மீட்டிங்ல நான் பேசினேன். ஈரோட்டு கூட்டம் குறுகிய கால திட்டமிடல்ல உருவானது. அதுக்கு முன்னாடியே என்னுடைய பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த பயணத்துல ஈரோடு கூட்டம் இல்லை. அங்க நான் வராததற்கு இதுதான் காரணம். வேற ஏதாச்சும் பின்னணி இருக்குமான்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு அலசி ஆராயட்டும், அவங்க நேரம்தான் விரயமாகும் என அவர் கூறியுள்ளார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.